Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரா சேல்ல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பொருட்கள் வாங்கலாம். 11 to 11 சேல்ல வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ அதுல பர்ச்சேஸ் பண்ண ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம கையில இருக்கு. ரெண்டுமே கொஞ்சம் பாரமா தான் இருக்கு. அண்ட் இதுல என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியும். சோ இத வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளவு நாளா நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வீடியோ ஷூட் பண்ணது வந்து ஸ்மார்ட் போன்ல தான். சோ ஸ்மார்ட் போன்ல இருந்து ஒரு படி மேல போயிட்டு DSLR ஒன்னு வாங்கலாம் அப்படின்னு நிறைய நாளா எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது ரொம்ப ஹை ரேஞ்ச்ல உள்ள DSLR வாங்காம நம்மளுடைய பட்ஜெட் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேசிக் DSLR வாங்கி ஃபர்ஸ்ட் அதுல ஒரு ஐடியா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேமரா வந்து நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். சோ லாஸ்டா வந்து இது கேமரா அப்படிங்கறத வந்து நான் சொல்லிட்டேன். பட் இதுக்குள்ள என்ன கேமரா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன கேமரா உள்ளுக்கு வந்திருக்கு அப்படின்னு. சோ பாக்ஸ வந்து பேக்கெட்டை வந்து ஒரு வழியா வந்து பேக்க வந்து ஓபன் பண்ணிட்டோம். பேக் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஒரு DSLR வந்து ஷோ ஆகுதுதான். சோ இதுல பாத்தீங்கன்னா Canon அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. சோ அதுக்கு மேல இந்த மாதிரி பபிள் ரேப் பண்ணி தான் இருக்காங்க. சோ கேமரா வந்து ரொம்ப சேஃபா வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் பபிள் ரேப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகில்ல. அண்ட் இந்த இடத்துல வந்து Canon மெட்ரோபாலிட்டன் அப்படிங்கிற சீல் வாரண்டி வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஜெனுவின் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேமரா என்ன அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து நம்ம சீலை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கேமரா மாடல் வந்து அடிச்சிருக்கு. அதாவது EOS Canon 200D Mark II அப்படிங்கிற கேமரா தான். பேசிக் DSLRல நல்ல ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 24 மெகா பிக்சல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ISO ரேட் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒட்டோ டுவல் போக்கஸ், அதாவது நான் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஷோ பண்ணும்போது அது ஒட்டோவா போக்கஸ் வந்து வரும். சோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த கேமரா மெயினா வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் அதுக்கு பிறகு 4K இருக்கு. அண்ட் இதை வந்து நம்மளுக்கு வந்து நான் ஷோ பண்றேன். அதாவது கேமரா அன்பாக்ஸ் பண்ணோன்னு ஷோ பண்றேன். நம்மளோட அந்த LED ஸ்கிரீனை வந்து நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணலாம். அதுக்கு பிறகு வைஃபை ப்ளூடூத் இதெல்லாம் கனெக்ட் ஆகுது. சோ இதுலயே Canon 200D ஒரு கேமரா வந்துச்சு. சோ Canon 200D அண்ட் 200D Mark II இருக்க டிஃபரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய சிப் செட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. நான் சர்ச் பண்ணி பார்த்த போது நம்மளுக்கு இருந்த டிஃபரெண்ட் வந்து அவ்வளவுதான் இருந்துச்சு. அண்ட் அதுல 4K ரெக்கார்ட் பண்ணலாம். அதுல 1080p மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணலாம். பட் 4Kன்னு சொன்னதுக்கு அந்த அளவு 4K இருக்காது. சோ பட் அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதோட அதோட இதை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சோ பாக்ஸை வந்து நம்ம ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னு இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாரண்டி கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுதான் வாரண்டி கார்டு. ஏன் சீல் ஓபன் ஆகிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரண்டி கார்டு எழுதுறதுக்காக தான் சீல் ஓபன் ஆகிருந்துச்சு. சோ அதனால எந்த ஒரு விஷயம் இல்லை. சோ இதுதான் வாரண்டி கார்டு. அதை எடுத்து வச்சிடலாம். அண்ட் அதுக்கு பிறகு ஒரு சின்ன லெட்டர் மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுல வந்து எழுதியிருக்காங்க, தேங்க்யூ வெரி மச் ஃபார் பர்ச்சேஸ் ஃப்ரம் அஸ். திஸ் இஸ் கம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் ஃப்ரம் Canon மெட்ரோபாலிட்டன் அப்படின்னு நம்மளுக்கு 16GB ஒரு SD கார்டு கொடுத்திருக்காங்க. நான் SD கார்டு வாங்கணுமா அப்படின்னு ஒரு டவுட்லயே தான் இருந்தேன். பட் அவங்க வந்து ஒரு SD கார்டு கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம இந்த விஷயம்லாம் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புக்கை வந்து யாராச்சும் ரீட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரீட் பண்ணி பாக்குறது நல்லது. அதாவது கேமரா வந்து ஃபர்ஸ்டா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயங்களை வந்து ரீட் பண்ணி பாக்குறது நல்லது. ஏன்னா யூசர் மேனுவல் வந்து கட்டாயம் முக்கியம். அண்ட் இதையும் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பாக்ஸ் வந்து நம்ம இப்படி வெளியே எடுத்துட்டோம்னா அண்ட் இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்னொன்னா எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேபிள் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுதான் கேபிள் எடுத்து வச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரி கொடுத்திருக்காங்க. எனக்கு இதுக்கு ஒரு பேட்டரி வரும். அந்த பேட்டரி வந்து இந்த இடத்துல இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு டாக் மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க. எப்படி இருக்கும் இந்த இடத்துல பேட்டரியை போட்டு நம்ம சார்ஜ் பண்ணணும். எடுத்து வச்சலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. அதையும் முடிச்சிடலாம். இது வந்து பெல்ட் மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க. Canon அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. இந்த பெல்ட் வந்து நம்ம கழுத்துல போட்டுட்டு கேமராவை சேஃபா வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெல்ட்டை வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட் லென்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. கிட் லென்ஸ் வந்து பார்த்தோம்னா
இதுலயும் நிறைய பபல் இருக்கு. நார்மலா நம்மளுக்கு கேமரா வாங்கும்போது கிட் லென்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 1850mm கிட் லென்ஸ் வந்து தான் கொடுத்துருக்காங்க கேனான்ல. அண்ட் இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கு, கவர் பண்ணி ரொம்பவுமே சேஃபா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இதையும் எடுத்து நம்ம வச்சிடலாம். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பாக்ஸ்ல லாஸ்டா நம்ம எடுக்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேமராவோட பாடி. ஸோ இதான் இவ்வளவுதான் இருக்கு, பாக்ஸ் ஃபுல்லாவே எம்டியா தான் இருக்கு. இதை எடுத்து வச்சிடலாம். ஃபைனலி ரொம்பவுமே லைட் வெயிட்டா தான் இருக்கு. ஸோ டிஎஸ்எல்ஆர் அப்படின்னா நான் நினைச்சேன் ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்படின்னு. நான் நிறைய ரிவ்யூ பார்த்தபோது இதுல வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து ரொம்பவுமே லைட்டான வெயிட்ல இருக்குன்னு. ஸோ ஃபைனலி நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு டிஎஸ்எல்ஆர் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அண்ட் ரொம்பவே நல்லதான் இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்பவுமே அந்த அளவு வெயிட் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ லென்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணோன்னு எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இது இப்படி ரிமூவ் பண்ணா பாத்தீங்கன்னா இதுலதான் நம்மளுக்கு வந்து இந்த லென்ஸை வந்து பிக்ஸ் பண்ணணும். அண்ட் நான் இதுக்கு வந்து 50mm லென்ஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அந்த லென்ஸ் வந்ததுக்கு பிறகு அதையும் வந்து நம்ம வீடியோல பார்க்கலாம், அதையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த கேமராவை பத்தி ஃபுல் ரிவ்யூ ஒன்று நம்ம போடலாம். இப்பதான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஃபுல் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரமே வரும். அண்ட் அந்த அளவு விஷயங்கள் தான் இதுல கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த கேமரா நான் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் இந்த ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா நான் வந்து தனியா தான் வீடியோ ஷூட் பண்றேன். அந்த டைம் வந்து எனக்கு இந்த கேமரால வந்து இது டச் ஸ்கிரீன் வேற, சோ ஃபோக்கஸ் பண்றதெல்லாம் ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். இத பத்தி ஃபுல் ரிவ்யூ வந்து நம்மளுடைய வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அண்ட் இதுல வந்து மைக் அவுட்புட்டும் இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்ல வீடியோ ஷூட் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று நம்ம பிளக் பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து அந்த மைக் கொடுத்திருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அது தவிர பாத்தீங்கன்னா கேமரா வந்து ரொம்பவுமே லைட்டான வெயிட்ல இருக்கு, எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம் அதா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து டிஎஸ்எல்ஆர் நினைச்சோன்னா எல்லாரும் நினைக்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கும், தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோன்னு. பட் இது வந்து அந்த அளவு பிரச்சனை இல்லை, ரொம்பவுமே லைட் வெயிட்ல தான் இருக்கு. சோ அது தவிர வாரண்டி கார்டுல எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 15 மந்த்துக்கு வந்து வாரண்டி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அவங்க மார்க் பண்ணிருக்காங்க 15 மந்த்துக்கு வந்து வாரண்டி கொடுத்திருக்காங்க. சீரியல் நம்பர் இருந்து எல்லா விஷயங்களும் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இதுதான் வாரண்டி கார்டு. இது ரொம்பவுமே கவனமா நம்ம வச்சிருக்கணும். ஏன்னா ஏதாச்சும் இஷ்யூனா நம்மளுக்கு வந்து இதை வந்து கட்டாயம் தேவைப்படும். அதோட பாத்தீங்கன்னா எஸ்டி கார்டு ஒன்றும் கொடுத்திருக்காங்க. இந்த எஸ்டி கார்டுக்கு தான் நான் நினைக்கிறேன் இதை வந்து கொடுத்திருப்பாங்க. அதோட தான் இப்படி இருந்துச்சு. இவங்க கொடுத்திருக்க எஸ்டி கார்டு பாத்தீங்கன்னா 16 GB 80 MBPS ஸ்பீட்ல உள்ள ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு எஸ்டி கார்டு தான் கொடுத்திருக்காங்க. நான் எஸ்டி கார்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலே தான் இருந்தேன். பட் 16 GB போதும், நம்ம வந்து சோலோவா தனியா தான் வீடியோ ஷூட் பண்றோம். இதுக்கு வந்து 16 GB அதிகமா வந்து தேவைப்படாது. இப்பயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இதுதான் நம்மளுடைய பிரைமரி எஸ்டி கார்டா இருக்க போகுது. அண்ட் இந்த லென்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து கேமரால இருக்க 2-3 போட்டோ எடுத்துட்டு அதை வந்து சாம்பிள் போட்டோஸா நான் போடுறேன், அதையும் பாருங்க. அண்ட் சாம்பிள் வீடியோவும் அப்லோட் பண்றேன். ஓவராலா Canon 200D Mark II பத்தி இந்த அளவு விஷயங்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வெறும் அன்பாக்சிங் மட்டும்தான். ரிவ்யூ வந்து நம்ம வந்து இந்த கேமரா பிக்ஸ் பண்ணி இதுல வீடியோ ஷூட் பண்ணதுக்கு பிறகு அண்ட் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு ஒரு ரிவ்யூ வந்து நம்ம பண்ணலாம், எப்படி இந்த கேமரா வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு. சோ இந்த அளவு விஷயங்கள் தான் ஒரு அப்டேட் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த வீடியோ வந்து என்னுடைய பர்த்டே டேட்லயே நான் அப்லோட் பண்றது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் அதுவும் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது கூடவே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல வந்து லோகோ சேஞ்ச் பண்ணேன். இந்த லோகோ வந்து சேஞ்ச் பண்றதுக்கு டேட் வந்து என்னுடைய பர்த்டே டைமே தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய பர்த்டே வரைக்கட்டையும் வெயிட் பண்ணி இந்த கேமராவையும் அன்பாக்ஸ் பண்ணி லோகோவும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சோ ஒரு புது ஆரம்பம், இந்த பர்த்டேல இருந்து புது ஆரம்பம் ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் டிஎஸ்எல்ஆர்ல இருந்து இனிமே உங்களுக்கு வீடியோஸ் வரும். முடிஞ்ச அளவு ஸ்ரீலங்கால இருக்க பெஸ்டான விஷயங்களை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு ஃபுல்லா வந்து நான் ட்ரை பண்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.